அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அனைவருக்கும் ரமலான் மாதத்தினுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்களோடு இறைவனுடைய அருளை இம்மாதத்தில் நாம் தேடியவர்களாக நாடியவர்களாக இம்மாதத்தை நாம் அடைந்துள்ளோம். அன்பானவர்களே, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதலில் நாம் அதற்கு நியத்து வைப்பது அவசியமாகும். அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்தினுடைய மாதம் முழுவதுமே நான் நோன்பு நோற்க இருக்கிறேன் என்பதை நம் மனதால் உள்ளத்தால் நாம் எண்ணம் பரிபூர்ணமாக கொண்டாலே அதுவே இந்த ரமலான் மாதத்துக்கான நியத்தாக ஆகிவிடும். நியத்து என்று சொன்னால் மனதால் எண்ணுவது, மனதால் நினைப்பது. அதை நாவாலோ சப்தமாகவோ மொழிவதோ கூடாது. நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் என இஷா தொழுகைக்கு பிறகு நவைத்து சௌமகதீன் அன்னதாயி ஃபர்லி ரமலான ஹாதீசனா அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை செய்து இதை சொல்லி நியத்து வைத்து தான் நோன்பு நோற்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். உண்மையிலே அதுவல்ல. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமல் அமலு பின்னியா, ஒவ்வொரு செயல்களும் எண்ணத்தை பொறுத்து தான் அமைகின்றன என்பது நபி அவர்களுடைய அமுத மொழி. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாம் எந்த ஒரு செயலை செய்கின்றோமோ அதை அல்லாஹுக்காக என்ற நியத்தோடு நாம் மனதில் உறுதி கொண்டாலே போதுமானது, நினைத்தாலே போதுமானது. நான் இந்த மாதம் முழுவதும் நோன்பு வைக்கப் போகிறேன் ஒருவர் நினைக்கிறார், அவருடைய நோன்பு செல்லுபடியாகும். அதே வேளையில் ஒரு மனிதர் இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் நான் நோன்பு வைக்கப் போகிறேன், இன்றைக்கி நான் வைப்பேன், இன்றைக்கும் பிடிப்பேன் அப்படின்னு நியத்து வைத்து கொண்டு தூங்குகிறார். ஆனால் காலையில் சஹர் செய்யவில்லை என்பதனால் நோன்பு அவர் வைக்கக்கூடாது என்பதல்ல, அவர் கண்டினியூவாக அதை வைத்து கொள்ள வேண்டும். சஹர் செய்வது என்பது அது விரும்பத்தக்க ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதர் காலையில் சஹர் உணவு சாப்பிட்றாரு, சாப்பிட்டது பிறகு மனதில் நினைக்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் நோன்பு வைக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் நினைத்தாலும் அதுவும் குற்றமில்லை, அதுவும் வரவேற்கக்கூடிய ஒன்று தான் என. ஆனால் ஒரு மனிதர் நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் காலை நேரத்தில் பசி சஹர் செய்யலை, நான் நியத்து வைக்கலை, சாப்பிடலை, வைக்கலை என்பதற்காக பகலில் ஒரு மனிதர் நியத்து வைப்பாரையானால் அது ஆகுமானதல்ல, சரியானதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமாலி குல்லி இம்ரி மானவா. நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு செயல்களுமே அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. அவர் எண்ணியதே அவருக்கு கூலியாக கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, தான தர்மம் செய்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்ன வரும் அப்படின்னு சொன்னால், அந்த செயல்களை எல்லாம் யாருக்காக செய்கிறார், எதற்காக செய்கிறார்? அல்லாஹ் கட்டளை எட்டுவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக செய்வாரேயானால் அது அல்லாஹுக்காகவே செய்த இபாதத், வணக்க வழிபாடாக கருத்தில் கொள்ளப்படும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம், கூலி கிடைக்கும். அதே வேளையில் ஒரு மனிதர் மக்கள் என்ன நினைத்து கொள்வார்களோ, மக்கள் நம்மை பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், நம்மை நல்லவர் என்று எண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதர் இறைவனுக்காகவே அந்த செயலை என செய்தாலுமே, இறைவன் கடமையாக்கிய ஒரு செயலை மக்களுடைய பாராட்டையும் புகழையும் மக்களிடத்தில் பேரையும் புகழை எதிர்பார்த்து அவர்களுடைய முகத்துக்காக மொஸ்துதிக்காக ஒரு காரியத்தை செய்வாரேயானால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இல்லாமல் போய்விடும். அவர் செய்த செயல் நல்ல செயல், அந்த செயலுக்கான பிரதிபலன் இந்த உலகத்திலே அவருக்கு கொடுத்து முடிக்கப்பட்டுவிடும். அவர் உண்ணாமல் தாகித்திருந்தார் என்ற மாதிரியான நிலையில் தான் அவருடைய நோன்பும் இருக்கும், இன்ன பிற செயல்களும் இருக்கும். அப்போது ஒரே செயலை ரெண்டு மனிதர் செய்கின்றார். ஒரு மனிதர் அல்லாஹுக்காக, அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டான், இதை அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்ற, இதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து செய்கிறேன் என்று செய்தால் அவருக்கு நன்மை கிடைக்கின்றது. மற்றொருவர் அதே செயலை புகழுக்காக, பிறருடைய பாராட்டுதலுக்காக ஒருவர் செய்வாரேயானால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கூலியும் கிடைக்காது. ஆகவே நாம் ஒவ்வொருவருமே நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த செயல் நான் யாருக்காக செய்கிறேன்? அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவா அல்லது மனிதருடைய பாராட்டுக்காக, பேருக்காக, புகழுக்காக என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா அல்லாஹு தாலா இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்ஸாமிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உருவங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் பார்க்கிறான், உங்களுடைய செயலையும் பார்க்கின்றான். அது அல்லாஹ்வுக்காக இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறதா என்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நமக்கு ஹதீஸை நமக்கு சொல்லிக்காட்டி. ஆக அன்பானவர்களே, நாம் நம்முடைய எண்ணங்களை, நியத்துகளை தூய்மையாக்கி எல்லா செயல்களையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று சொல்லி எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.